அனைவருக்கும் வணக்கம். பகுதி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பார்த்துட்ருக்கோம். மரபு கவிதைகளில் முடியரசன் நேற்று பார்த்துருந்தோம். இன்றைக்கி வாணிதாசன் பார்க்கலாம். வாணிதாசன் 1915 பிறந்திருக்காரு. 1974 வரைக்கும் வாழ்ந்திருக்கார். இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திராசலு. பிறந்த ஊர் வில்லியனூர், பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்க வில்லியனூரில் பிறந்திருக்காரு. இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திராசலு. ரமி என்னும் புனைப்பெயர் கொண்டு அழைக்கப்படுறார். ரமின்னு ஒரு புனைப்பெயர் இருக்குது யாருக்கு? வாணிதாசனுக்கு. தேவின்ற புனைப்பெயர் யாருக்கு இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. பெற்றோர் அரங்க திருக்காமு துளசி அம்மாள். பெற்றோர் யார்? அரங்க திருக்காமு துளசி அம்மாள். சிறப்பு பெயர்கள் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த், கவிஞர் ஏறு, கவிஞர்களில் ஏறு. பாவலர் மணி, புதுமை கவிஞன். வெறும் புதுவையில் பிறந்திருக்காக புதுமை கவிஞன். பாவலர் மணி, கவிஞர் ஏறு, கவிஞர்களில் ஏறு, கவிஞர்களில் பெரியவர்னு அர்த்தம் அதுக்கு. தமிழ்நாட்டின் தாகூர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. தமிழ்நாட்டின் தாகூர்னு சொல்லிட்டு இவர் அழைச்சவர் யாருன்னா மயிலை சிவமுத்துவால் வர்ணிக்கப்பட்டவர். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மயிலை சிவமுத்துவால் வர்ணிக்கப்பட்டவர் தமிழ்நாட்டின் தாகூர் என்று. மயிலை சிவமுத்துவால் வர்ணிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்கலாம். வாணிதாசன். ஆப்ஷனில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இயற்பெயரும் கொடுத்துருக்கலாம். சரியா? இயற்றிய நூல்கள் பார்க்கலாம். எழிலோவியம், தமிழச்சி. தமிழச்சியின் கத்தி பாரதி தாசன், தமிழச்சி வாணிதாசன். சரியா? கொடிமுல்லை, எழில் விருத்தம், குழந்தை இலக்கியம். பாரதிதாசன் ஐயா அவர்களது இளைஞர்கள் இலக்கியம். இன்ப இலக்கியம், தொடுவானம், தீர்த்த யாத்திரை, சிரித்த நுணா, பொங்கல் பரிசு, போர்பரணி, விதவைக்கு ஓர் செய்தி. அதே மாதிரி பொங்கல் பரிசுன்னு இருக்கு இல்லையா, இது வாணிதாசன் ஐயா. பொங்கல் வழிபாடுன்னு ஒரு நூல் இருக்குது. பொங்கல் வழிபாடுன்ற நூல் பிச்சைமூர்த்தி அவர்கள். சரியா? நான் பிச்சைமூர்த்தி. தொடர்கதைகள் வாழ்க்கைனும் பட்டிக்காட்டு பெண்ணும் தொடர்கதைகளாக எழுதியிருக்கார். வாழ்க்கை, பட்டிக்காட்டு பெண். ஓகேவா? பிரெஞ்சு குடியரசுத் தலைவரிடமிருந்து செவாலியர் விருது பெற்றிருக்கிறார். பிரெஞ்சு குடியரசுக்கு போய் நம்மால் செவாலியர் விருது பெற்றிருக்கார். பாரதிதாசன் பரம்பரையை சேர்ந்தவர் தான். வாணிதாசன் பாரதிதாசன் பரம்பரையை சேர்ந்த ஒரு கவிஞர் தான். பாரதிதாசனுடைய மாணவர் தான். வாணிதாசன் இயற்றிய கட்டுரை கருங்காலம். இவர் வாழ்ந்த வீட்டிற்கு இவர் வைத்த பெயர் புரட்சி அகம்னு ஒரு பேர் வச்சிருக்காரு. அவர் ஒரு வீட்டில் வாழ்ந்திருக்காரு. அந்த வீட்டுக்கு அவரே ஒரு பெயரை வச்சிருக்காரு, புரட்சி அகம். இவர் ஸ்லேடை மற்றும் இடைக்கரடக்கல் அமைந்து பாடுவதில் வல்லவர். ஸ்லேடை இருபொருள் பெறுமாறு வருவது ஸ்லேடை. இடக்கரடாக்கல்ன்றது மங்களம் கருதி வேறு வகையான சொற்களை பயன்படுத்துதல். இது ரெண்டும் அமைத்து பாடுவதில் வல்லவர் தான் யார்? வாணிதாசன் ஐயா அவர்கள். குற்றியலுகரத்தின் ஒலியை ஊமையாக கையாண்ட ஊமை கவிஞர். சரியா? ஊமை கவிஞர்னால் நம்ம சுரதாவை சொல்லுவோம். ஆனால் வாணிதாசன் ஐயா அவர்களையும் ஊமை கவிஞர்னு சொல்கிறோம். குற்றியலுகரத்தின் ஒலியை ஊமையாக கையாண்டவர். ஓகேவா? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். குற்றியலுகரத்தின் ஒலியை ஊமையாக கையாண்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அது யார்? நம்ம வாணிதாசன் தான். வாணிதாசன் ஒரு பெரும் உலக கவிஞராதல் வேண்டும் என்பது எனது வேட்கை என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார்.
நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன்ற அந்த பொன்னான வாக்கியங்களுக்கு சொந்தக்காரர். அவரே ஒருத்தர் சொல்கிறார், என்ன வாணிதாசன் சொல்கிறாரு, வாணிதாசன் ஒரு பெரும் உலக கவிஞர் ஆதல் வேண்டும் என்பது எனது வேட்கைங்கிறார். வேட்கைன்னா என்ன? ஒரு ஆழமான விருப்பம்னு அர்த்தம். சரியா? வாணிதாசன் ஒரு பெரும் உலக கவிஞர் ஆதல் வேண்டும் என்பது எனது வேட்கை என்று கூறியவர் யார்னா திருவி கல்யாண சுந்தரனார். சரியா? எல்லோரும் நல்லார் என்று எண்ணுவார் என்றமிழ் வல்ல கவி வாணிதாசனார் அல்லும் பகலும் தமிழர் தமிழ் பண்பாடு பற்றி புகழும் பாட்டும் ஒவ்வொன்றும் பொன் அப்படின்னு பாரதிதாசன் சொல்கிறாரு. தன் மாணவனை புகழ்ந்துரைக்கிறார் பாருங்க. எல்லோரும் நல்லார் என்று எண்ணுவார், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இன்றமிழ் வல்ல கவி வாணிதாசனார். இப்போதும் அதிக ஆசையாக கொண்ட கவி வாணிதாசன் அல்லும் பகலும், அல்ல என்றால் இரவு, ஓகேவா, அல்லும் பகலும் தமிழர் தமிழ் பண்பாடு பற்றி புகழும் பாட்டு ஒவ்வொன்றும் பொன். ராத்திரி பகல்னு பாடாமல் நம்மால் பாடிக்கிட்டே இருக்காப்புல. எதை? தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் பற்றி. அவர் பாடுற ஒவ்வொன்றும் பொண்ணு தான், தங்கம் அப்படிங்கிறாரு பாரதிதாசன். இயற்கையை பாடுவதில் இவரை மிஞ்ச தற்கால கவிஞர்கள் யாரும் இல்லை என்கிறார் மா. ராமலிங்கம். இயற்கை கவிஞர்னு நம்ம பாரதிதாசன் அவர்களை அப்பயே பார்த்தோம், ஓகேவா. பாரதிதாசனுக்கு அப்புறம் இயற்கை கவிஞர்ன்ற பேர் யாருக்கு வந்ததுன்னா நம்ம வாணிதாசன் ஐயா அவர்களுக்கு தான் வந்தது. சரியா? ஓடி ஆட உள்ளம் தூண்டுதே அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் வகுப்பில் ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அதுதான் அவருடைய இயற்கையை ரொம்ப அழகாக பேசியிருக்க பாட்டாக இருக்கும். இயற்கையை பாடுவதில் இவரை மிஞ்சிற தற்கால கவிஞர்கள் யாருமே இல்லைன்னு சொன்னது மா. ராமலிங்கம். இவர் தான் எழில் முதல்வன், புதிய உரைநடைக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் தான் அவர் தான் சொல்லியிருப்பார் வாணிதாசனை. தமிழ் பிரெஞ்சு கையகர முதலியை வெளியிட்டவர், ஓகேவா. பிரெஞ்சு அரசு, பிரெஞ்சு மொழி அவர் நல்லா தெரிஞ்சிருக்கும், அதனால் கையகர முதலியை வெளியிட்டிருப்பார். பிரெஞ்சு கையகர முதலின்னு கேட்டாலே நமக்கு ஈஸியாக வாணிதாசன் ஐயா ஞாபகத்துக்கு வந்துடுவார். இவருக்கு பாவேந்தர் விருது 1979 வழங்கப்பட்டது. சரியா? பாவேந்தர் விருது எப்போ வழங்கப்பட்டது? 1979. பாடல் வரிகளை பாருங்கள். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உயிர்கள் தோன்றி மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படின்ற ஒரு பாடல் இருக்குது. அதை வாணிதாசன் ஐயா அவர்கள் தான் பாடியிருக்காரு. வயலடை புகுந்த மணிக்கதிர் விளைத்தாய் வளைந்து சென்று கால்களால் அற்றே. வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் வளைந்து செல் கால்களால் அற்றே. ஓகேவா? நெல் வயலுக்குள்ளே பூந்து மணிக்கதராய் விளைத்து வளைந்து செல் கால்கள் அற்றி. வளைந்து செல் அது போக கால்கள் எல்லாமே அது போகுது, அந்த மாதிரி அந்த வரப்பில் அப்படின்னு சொல்கிறாரு. கடலிடை எழுகதிர் திங்கட்காட்சி மலையிட ஒழுங்கும் அருவி வழங்கும். கடலிலிருந்து எழுகின்ற திங்களைப் போல நிலவைப் போல காட்சி தருதான் மலையிலிருந்து ஒழுகும் அருவி. மலையிலேருந்து அருவி கொட்டுதில்ல, அப்படியே கடல் நிலா போல் அப்படியே காட்சி தருது அப்படிங்கிறாரு. இன்னொன்று, பாரதி நான் என்றடா பாட்டிசைத்து ஆடடா. ஓகேவா? இவருடைய முதல் பாடல் இது. இதை கொடுத்துட்டு இது யாருடைய பாடல்னு கேட்டிருக்காங்க. வாணிதாசன் ஐயா அவருடைய முதல் பாடல் எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? பாரதி நான் என்றடா பாட்டிசைத்து ஆடடா அப்படின்ட்டுருக்கார். கலைவாணியின் மீது கொண்ட பற்றின் காரணமாகத்தான் தன் பெயரை வாணிதாசன் மாற்றிக்குவார். ஓகேவா? வாணிதாசன்ற பேர் ஏன் வந்துச்சுன்னா கலைவாணியின் மீது கொண்ட பற்றின் காரணமாகத்தான் தன் பெயரை வாணிதாசன் என மாற்றிக்கொண்டார். ஓகேவா? இது மட்டும்தான் இதில் எல்லா தகவலாக. இது 7வது பழைய புத்தகம். சரியா? இந்த ஒரு பாட்டை மட்டும் பார்த்துடலாம். மெய்ப்பொருள் கல்வியில் கற்பிப்போர் கண்கொடுப்போரே அந்த கணக்காயர் உரையினில் இருசெவி சேரே நற்பெயர் எடுத்திட வேண்டும் நாளும் நன்றாக படித்து நீ முன்னேற வேண்டும். ஆசிரியர்கள் தான் கண் கொடுக்குறவங்க மாதிரி. அந்த கணக்காயர்னா ஆசிரியர். அந்த ஆசிரியர் உரையில் 2 செவியும் அவங்க கிட்ட தான் கொடுக்கணும். நம்ம போய் உட்காந்துட்டு எங்கேயாவது பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்போம். அது மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்றார். நற்பெயர் எடுத்திட வேண்டும், நல்ல பெயர் எடுத்துடணும்.
நாளும் நன்றாக படித்து நீ முன்னேற வேண்டும்ங்கிறார் வாணிதாசன். சரியா? நம்ம பாடல் வரி மட்டும் தனியாக பார்க்கலாம். இது இந்த வாணிதாசன் ஏன் பேர் வந்ததுன்றதுக்காக மட்டும் இதில் வந்து அப்படியே இந்த பாட்டையும் ஒரு வாட்டி பாட்டுடலாம், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.